இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஈவி ஏரால புதுசாக ஒரு நீஷ் ஒன்று டெவலப் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ பேர் அதை நோட்டீஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா இப்போ தான் ஒரு ஹாஃப் டிகேடாக தான் நம்ம வந்து இந்த ஈவி கார்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதில் மேக்ஸிமம் நம்ம பார்க்குறது எல்லாமே 5 சீட்டர் கார்ஸாக தான் இருக்குது. அதில் இந்த 7 சீட்டர் எம்பிவி அதாவது மல்டிபர்பஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே அதை முதல்ல கொண்டு வந்தது பிஒய்டியினுடைய இமேக்ஸ் 7 அப்படிங்கிற வெஹிக்கிள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேரன்ஸ் கிளாவிஸில் கியா கொண்டு வந்தாங்க. அண்ட் மூணாவதாக இப்போ நம்ம வின்ஃபாஸ்ட் வியட்நாமை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் அவங்களுடைய VF MPV 7 இன்னைக்கு டெல்லியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லான்ச் இவெண்ட்டில் நின்று தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது வின்ஃபாஸ்டினுடைய VF MPV 7 இன்னைக்கு தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளோடைய ஒரு சின்ன வாக் அரவுண்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெஹிக்கிளோடைய பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம கண்ட்ரியில் வின்ஃபாஸ்டோடைய VF 7 அப்படிங்கிற மாடல் சேலில் இருக்கு இல்லையா? ஸோ அதனுடைய பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி செஞ்சிருக்கக்கூடிய ஒரு 7 சீட்டர் MPV மல்டிபர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னு இந்த வெஹிக்கிளை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த வெஹிக்கிளில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் மிஸ்ஸிங் ஆகிருக்கு அப்படின்னு. ஏன் இதை முதலே சொல்கிறேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதில் அவங்க இன்கார்பரேட் பண்ணி கொடுக்காம விட்டுட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஏன் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வெஹிக்கிளுடைய ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஸோ வின்ஃபாஸ்டினுடைய அந்த சிக்னேச்சர் DRL வந்து ஃப்ரண்ட் ஃபேஷியால் ரொம்பவும் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. சென்டரில் வின்ஃபாஸ்டினுடைய அந்த V லோகோ வந்துடுது. அந்த V ஷேப்பில் இருக்கக்கூடிய DRL வந்து 2 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த சைட்ஸில் இருக்கிறது வந்து உங்களுக்கு இண்டிகேட்டராகவும் டெவலப் ஆகும். அண்ட் அது போக ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஆல் எல்இடின்னு சொல்கிறத விட ஒரு எல்இடி ப்ரொஜெக்டரில் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளான ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் தான். உங்களுக்கு கீழே ஃபாக் லேம்பெல்லாம் எதுவும் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணலை. ஸோ அது ஒரு சின்ன ஒரு டம்மி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரீதிங் ஸ்பேஸ் எல்லாம் வந்து பெருசாக அவங்க கொடுக்கல. கீழே ஒரு சின்ன ஏர் டேம் மட்டும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு செக்கர்ட் பேட்டர்ன் மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் செக்கர்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு சில்அவுட் மாதிரி உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டோஹுக்கான ப்ரொவிஷன் வந்துடுது. நார்மலான ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு மேட் பிளாக்ல உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏர் டேம் அந்த பாட்டம் ஆஃப் த பம்பர் போர்ஷன் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்துடுது. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் ஃபேஷியாவாக இருக்குது. அண்ட் இந்த பானட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து 6-in-1 மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பானட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ அண்டர் பானட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்சுலேஷன் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக நம்ம ஐஸ் கார்ஸில் டீசல் கார்ஸ்லாம் வந்து இன்சுலேஷன் கொடுத்துருப்பாங்க, இன்ஜின் நாய்ஸ் வந்து கேட்கக்கூடாதுன்னு. பட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லி வந்து ஒரு ஈவி கார் தான் இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நிறையா அந்த ஆரஞ்சு கலர் ஒயர்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து இந்த ஈவியை ரன் பண்ணக்கூடிய 6-in-1 மோட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மோட்டர் கண்ட்ரோலர் இந்த மாதிரி 6 விஷயங்களும் ஒரே மாடியூலாக வந்து வரக்கூடிய அந்த 6-in-1 மோட்டர் தான் இது. ஸோ இதில் நிறைய ஸ்பேஸ் இருக்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் இந்த ஸ்பேஸை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 90 லிட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரங்க் வந்து நீங்கள் ஆக்சஸரியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு ஆக்சஸரி யூனிட்டாக இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கப்பு மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஒரு 90 லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கூலண்ட் விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பானட்டோடைய வெயிட் வந்து ரொம்ப ஹெவியாக ஒன்றும் இல்லை. ஒரு கையிலேயே வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரியான வெயிட்டாக தான் வந்து இருக்குது. அண்ட் ஸ்டட்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக் டைப்பில் தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பானட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அண்ட் இந்த பானட் லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு பானட்டாக இருக்குது. 2 ஒரு க்ரீஸ் லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ராமினெண்ட்டான லைன்ஸ் கிடையாது. ஒரு சின்ன ஒரு டெப்த் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஹெட்லாம்பினுடைய அந்த ஒரு க்ரீஸை கொடுக்கறதுக்காக. அதர்வைஸ் இந்த ஃப்ரண்ட் லுக் வந்து யூஸ்வலாக வின்ஃபாஸ்ட் கார்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டைலிங் தான். ஆக்சுவலாக VF 7லேருந்து இது வந்து டிரைவ் ஆச்சுன்னு சொன்னால VF 7 வந்து ரொம்பவே ஸ்போர்ட்டியான ஒரு காராக வந்து லுக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது அந்தளவுக்கு ஸ்போர்ட்டியாக இல்லை. ஒரு ஃபேமிலி கார், ஒரு 7 சீட்டர் MPV அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சட்டில் டவுன் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்போர்ட்டினஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சைட் ப்ரொஃபைலுக்கு வந்தோம்னா இந்த வெஹிக்கிளில் ப்ராமினெண்ட்டாக இருக்கிறது வந்து அலாய் வீல்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மேட் பிளாக்ல இருக்கிற மாதிரியான ஒரு அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அலாய் வீல்ஸுமே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரோடைனமிக்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அலாய் வீல்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு 5 போல்ட் அலாய் வீல்ஸ், வின்ஃபாஸ்டினுடைய லோகோ வருது. அப்போலோனுடைய டயர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 19 இன்ச் வீல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் 235/50 R19 தான் இந்த வெஹிக்கிளுடைய டயர் ப்ரொஃபைலாக வந்து இருக்குது. அண்ட் 4 வீல்லையுமே உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளில் ஒரே ஒரு வேரியண்ட் தான் வருது. அண்ட் அந்த வேரியண்ட் தான் இப்போ வந்து சேலுக்கு போக போகுது. அண்ட் இதில் ஒரு 60 kWh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பேட்டரி வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இருக்குது. அதுக்கான சார்ஜிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சைடில் இருக்கக்கூடிய அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபெண்டரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க AC/DC இந்த சார்ஜிங் பின்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய சார்ஜிங் ஸ்பீடு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
10%லேருந்து 70% வரைக்கும் வித்தின் ஒரு 30 மினிட்ஸில் சார்ஜ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. 80 கிலோவாட் சார்ஜர் வரைக்கும் இது கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த VF MPV7 ரியர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு SUV-னுடைய ஒரு ஸ்டாண்ட்ஸ் வந்து கொடுக்குது. ரியர்லேருந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக இந்த ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த BMW-னுடைய ஒரு X7 அப்படிங்கிற மாடல் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய ஒரு தழுவல் மாதிரி எனக்கு வந்து ஒரு டிசைன் ஸ்டைலிங் தெரியுது. அதனுடைய ஒரு மினியேச்சர் மாதிரி உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ரியர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே ஒரு ரியர் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்தது. ரியர் விண்ட்ஷீல்டில் வைப்பர், வாஷர், டிஃபாகர் லைன்ஸோட உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3 விஷயமே வந்துடுது. அண்ட் அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா எல்இடியில் உங்களுக்கு ஒரு லைட் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி டைல் லேம்ப் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த வின்ஃபாஸ்ட்னுடைய அந்த V லோகோ வர்ற மாதிரி அவங்களுடைய அந்த சிக்னேச்சர் எல்இடியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற குரோம் பேட்சிங் வருது. இங்கே VF MPV7 அப்படிங்கிற நேம் பேட்சிங் வருது. பேர் வைக்கிறது கூட பெருசாக வின்ஃபாஸ்ட் வந்து யோசிக்கல அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். என்ன அப்படின்னா வின்ஃபாஸ்ட்டுக்கு VF வந்துடுது, MPV அப்படிங்கிறது மல்டி பர்பஸ் வெஹிக்கிள், அண்ட் 7 அப்படிங்கிறது 7 சீட்னு வச்சுக்கலாம். இல்லை VF7லேருந்து இது வந்து டிரைவ் ஆனதுனால அந்த 7 வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ பெருசாக பேர் வைக்கிறது கூட ரொம்ப யோசிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஆல் எல்இடி டெயில் லேம்ப் யூனிட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எல்இடி வந்து உங்களுக்கு சைட் ஃபெண்டர் வரைக்குமே நல்ல ஒரு ப்ராமினெண்ட்டாக வர்ற மாதிரியான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு டைமண்ட் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக VF7 நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு லைட் அசம்பிளி கூட வரும். ஸோ அதை வந்து இங்கே ஒரு டம்மி போட்டு க்ளோஸ் பண்ண மாதிரியான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர். அண்ட் இந்த பம்பர்னுடைய கீழ் போர்ஷன் ஃப்ரண்ட் பம்பரில் பார்த்த மாதிரியே ஒரு மேட் பிளாக் ஃபினிஷில் உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரிவர்ஸ் கேமராவும் கூட உங்களுக்கு வந்து வந்திருக்கு. இதில் 360 டிகிரி கேமரா கிடையாது. ஸோ ரிவர்ஸ் கேமரா மட்டும்தான். அண்ட் நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்துடுது. இங்கே ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர்ஸ் வந்து வந்துடுது. இங்கே உங்களுக்கு ரிவர்ஸில் டோஹுக்கான ப்ரொவிஷன் வந்துடுது. இப்போ இந்த வெஹிக்கிளோடைய பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த பூட் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்விட்ச் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பூட் டோருமே கூட ரொம்பவே ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு பூட் டோரை தான் இருக்குது. அண்ட் இதில் உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் டோர் இருந்தெல்லாம் எந்த விதமான ஃபஸ்ஸுமே கிடையாது. நார்மலாக கையில் மூடக்கூடிய டோர் தான். 2 ஸ்ட்ரட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து பூட் ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கேயாவது போகிறோன்னா உட்காந்து ஏதாவது சாப்பிட முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த சீட்டை மடித்தா தான் வந்து நம்மளால் உட்கார முடியும். அண்ட் இந்த ரியர் ஸ்பேஸ் வந்து யூஸ்வலாக 7 சீட்டர்ஸில் வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு 2 பேக் வைக்கலாங்க. உங்கள் கேபின் சூட் கேஸ் கூட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ பேக்ஸாக இருந்ததுன்னா நல்லா வைக்கலாம். ஸோ 2 பக்கமே உங்களுக்கு வந்து லைட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் சாக்கெட் ஒன்று வருது. ஸோ உங்கள் லேப்டாப் ஏதாவது சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நீட்டாக பேக்கேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு கார்பெட்டிங் கொடுத்து ஒரு ப்ளைவுட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் வீல் எதுவும் ப்ரொவைட் பண்ணல. பட் அதுக்கு பதிலாக இந்த பஞ்சர் ரிப்பேர் கிட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்சர் ரிப்பேர் கிட் வந்து இருக்குது. ஸோ ஸ்பேர் வீல் இல்லை அப்படிங்கிறது ஒரு குறையாக பார்க்கலாம், இல்லை ஒரு வருத்தமாக கூட பார்க்கலாம். அண்ட் இந்த ரியர் தேர்ட் ரோ வந்து உங்களுக்கு 50-50 ஸ்ப்ளிட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த சீட்டை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து மடிச்சுக்கிட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே வந்து மடிக்க முடியும். ஃபுல் ஃப்ளாட்டாக வந்து உங்களால் மடிக்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. அப்படிங்கிறதுனால நிறையா லக்கேஜ் வந்து உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரோ இருக்குல்ல, அதுவுமே கூட உங்களுக்கு 60-40 ஸ்ப்ளிட்டில் வந்து உங்களால் மடிக்க முடியும். ஸோ இந்த பூட் ஸ்பேஸை நம்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த 3 ரோவுமே போட்டிருந்தது அப்படின்னா 126 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். 2 குட்டி பேக் வைக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த 2ஐயும் மடிச்சுட்டு அந்த இதையும் மடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1200 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 126லேருந்து ஒரு மோர் தென் 1000 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுடைய யூட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி 50-50 அண்ட் 60-40ல் உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட யூட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஏர்போர்ட்டுக்கு யாராவது ட்ராப் பண்ணுறீங்க, பெரிய பெரிய பேக்ஸோட போகிறாங்க அப்படின்னா வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு 7 சீட்டர் ஒரு மல்டி பர்பஸ் வெஹிக்கிளாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். சரி வாங்க ரியர் இன்டீரியர்னுடைய கம்ஃபர்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இந்த டோர் ஓப்பனிங் வந்து ஒரு 90 டிகிரிஸ்னு சொல்ல முடியாது, பட் ஒரு 65-70 டிகிரிஸ் வரைக்கும் நல்லாவே ஒரு வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அண்ட் இந்த டோர்னுடைய இந்த போர்ஷன் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய டிஎல்ஓ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்படி ஏறி நம்ம உட்காரும்போது தலையை பெருசாக மைண்ட் பண்ணி உட்காரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம
ஈஸியாக ஏறி உள்ளே உட்கார முடியும். இப்போ இதில் எப்படி எக்ஸ்டீரியரில் 6 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி இன்டீரியர்லையும் உங்களுக்கு 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஒரு லெதரட் மெட்டீரியலில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு டியூவல் டோனில் இருக்கக்கூடிய ஒரு இன்டீரியராக தான் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்டிச்சிங் இருக்குது, நல்ல ஒரு ப்ரீதபிளான ஒரு லெதரட் மெட்டீரியலாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இது வந்து தியேட்டர் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு சீட்டிங் போஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த சீட்டிங்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டை சப்போர்ட் கொடுக்குற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 75% வரைக்கும் 80% வரைக்கும் கூட உங்களுக்கு ஒரு டை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் லாங் டிரைவ்ஸில் கூட உங்களுக்கு வந்து பெருசாக கஷ்டமாக ஃபீல் ஆகாது, நல்ல ஒரு கம்ஃபர்ட்டில் உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த சென்டர் ரோக்கு வந்து உங்களுக்கு முன்னாடி பின்னாடி போகக்கூடிய அந்த புஷ்பேக் ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சாயிற இடம் கூட நீங்கள் வந்து முன்னாடி பின்னாடி வந்து தள்ளிக்கலாம், ஸோ ரிக்ளைன் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெட்ரெஸ்ட்டுமே கூட உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து 3 பேசஞ்சருக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டர் ரோக்கு ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. அண்ட் அதே மாதிரி USB A போர்ட்டும் C போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு MPVயில் ஒரு 7 பேர் போகும்போது எல்லாருமே C போர்ட் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜிங் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ A போர்ட்டும் தேவைப்படும், C போர்ட்டும் தேவைப்படும்ன்றதுனால 2மே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே சென்டரில் உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் எதுவும் வந்து ப்ரொவைட் பண்ணல, பட் இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து உள்ளே போகிற மாதிரி கன்சீல் ஆகி உள்ளே போகிற மாதிரியான ஒரு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. 3 பேருக்குமே ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து உங்களுக்கு 3 பேசஞ்சருக்குமே வந்துருது சென்டர் ரோவில். அதே மாதிரி ஃப்ரண்ட் சீட்னுடைய பேக்ஸ் வந்து ஸ்கூப் டோட்டா கொடுத்துருக்காங்க. இங்கே மேகசின் ஹோல்டர்ஸ் வந்து 2 சீட் பின்னாடியுமே வந்துருது. அண்ட் நம்ம ஊரில் இந்தியாவில் மேண்டேட்ரியாக பார்க்கக்கூடிய ஃபீச்சராக இப்போ வந்து அந்த சன்ரூஃப் வந்து அமையுது. பட் இந்த காரில் உங்களுக்கு சன்ரூஃப் வந்து கிடையாது, ஒரு சிங்கிள் வேரியண்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் சன்ரூஃப் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணலை. அதே மாதிரி தேர்ட் ரோக்கும் உங்களுக்கு வந்து AC வென்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கிராப் ஹேண்டில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொலாப்சபிள் டைப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் ரியர் சீட்டில் தேர்ட் ரோக்கு என்டர் ஆகிறதுக்கு ஒரு ஒன் டச்சில் ஒரு டம்பிள் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய சீட்டில் தான் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஏன்னா ரைட் சைடில் இருக்கிற சீட் தான் வந்து சிங்கிள் சீட்டராக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்படி டம்பிளில் திருப்பி விட்டுட்டு உள்ளே வந்து வந்துடலாம். ஸோ இது வந்து மேக்ஸிமமான ஸ்பேஸு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேர்ட் ரோவில் ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. பட் எப்படி பார்த்தாலுமே இது வந்து ஒரு ஃபுல் சைஸ் அடல்ட்டுக்கு இது வந்து கொஞ்சம் டைட்டான ஒரு ஸ்பேஸாக தான் இருக்கும். பட் தென் குழந்தைங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். ரியர் தேர்ட் ரோவில் உங்களுக்கு ஒரு கப் ஹோல்டருமே கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம டிரைவர் சீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். உள்ளே வந்த உடனே நமக்கு தெரியுறது மினிமலிஸ்டிக்கான டேஷ்போர்ட். ஸோ இதில் எதுவுமே இல்லை பாருங்கள், ரொம்பவே ஒரு லோ லைங்கான ஒரு டேஷ்போர்டாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கான மெட்டீரியல்ஸ் தான், பட் டச் பண்ணும்போது ஒரு ஸ்மூதரான ஒரு ஃபீல் வந்து இருக்குது. சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு 10.1 இன்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் இந்த டேஷ்போர்டில் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே ஏதாவது உருட்டி கூட விளையாடலாம்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கான ஒரு ஃப்ரீ ஸ்பேஸாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் டிசைன் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் சென்டர்லேருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேருந்து ஒரு V ஷேப்பில் போகிற மாதிரியான ஒரு டிசைன் ஸ்டைலிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்க்ரீனுக்கு கீழே 2 AC வெண்ட் வருது. AC வெண்ட்டை சுற்றி உங்களுக்கு ஒரு சில்வர் சாட்டினில் ஒரு சாட்டின் குரோமில் உங்களுக்கு ஒரு இன்சர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 AC வெண்ட்ஸ் வருது. அதே மாதிரி சைடில் வந்தோம்னா உங்களுக்கு சைடில் உங்களுக்கு ஒரு பேசஞ்சருக்கான AC வெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சென்டரில் அந்த லைன், அந்த ஹியூமனிட்டி லைன் மாதிரி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட் ஃபுல்லாக ரன் ஆகுது. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் டிரைவருக்கு ஒரு AC வெண்ட் ஒன்று இருக்குது. அண்ட் ஸ்டியரிங்க்கு வந்தோம் அப்படின்னா ஒரு லெதர் ரேப்டு, இது வந்து ஒரு வீகன் லெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு லெதர் ரேப்டு ஸ்டியரிங் வீல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சிங்லாம் நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் வித் டீ கட்டோட கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங்காக இருக்குது. வின்ஃபாஸ்ட்னுடைய V லோகோ வந்துருது. ஹார்னுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பட் ADAS கிடையாது. ஸோ ஒரு ரெகுலரான ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டியரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஹெட் லேம்ப் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்க்கான கண்ட்ரோல் ஸ்டாக் வருது. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கியர் ஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ், அப்புறம் பார்க்கிங்கான கியர் ஸ்டிக் வந்துருது. இதில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்டோட உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஒரு Mercedes ஸ்டைலில் அண்ட் இப்போ வரக்கூடிய MG கார்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டைலில் இருக்கிற மாதிரியான ஒரு கியர் ஸ்டிக் வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஸ்டியரிங்கில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம MG வின்சரில் பார்க்குற மாதிரி இந்த பிரேக் இருக்கு இல்லையா, ஸோ கீயை உள்ளே வச்சுட்டு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடையாது. அண்ட் இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒயர்லெஸ் சார்ஜருக்கான ஒரு ப்ரொவிஷன் மட்டும் இருக்குது. பட் ஒயர்லெஸ் சார்ஜர் இந்த மாடலில் உங்களுக்கு வந்து வராது. 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து வருது. அண்ட் இங்கேயும் ஒரு சின்ன ஒரு கபி ஹோல் வந்து வருது. அண்ட் இங்கே சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. லெதரேட் மெட்டீரியலில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கீழேயும் ஒரு கபி ஹோல் ஒன்று உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இன்சைட் ரியர் வியூ மிரர் வந்து உங்களுக்கு ஃப்ரேம்லெஸ் இன்சைட் ரியர் வியூ மிரராக கொடுத்துருக்காங்க. அண்ட் LED உங்களுக்கு லைட்டிங் ப்ரொவிஷன் வருது.
வருது. பேசஞ்சர் சைட் சன்வைசர்லையும் உங்களுக்கு வந்து மிரர் கிடையாது, டிரைவர் சைட் சன்வைசர்லையும் உங்களுக்கு வந்து மிரர் கிடையாது. நிறைய விஷயங்கள் இந்த வெஹிக்கிளில் வந்து மிஸ்ஸிங்காக வந்து இருக்குது. ஒரு ஸ்பீடோமீட்டர் கன்சோல், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக VF6 VF7ல் உங்களுக்கு வந்து இந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேயாவது உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து ஒரு பட்ஜெட் கார் மாதிரி உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு விஷயமே இதில் வந்து கொடுக்காம இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் தான் இருக்குது. ஸோ இந்த ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த சைட் மிரர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே தான் வந்து நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சீட்னுடைய கம்ஃபர்ட் வந்து சைட் போல்ஸ்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டியூவல் டோனில் வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பேசஞ்சர் சைடில் உங்களுக்கு வந்து ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இங்கே ஒரு புஷ் பட்டன் மாதிரி இருக்குது. ஒரு ஸ்லோவாக கீழே இறங்குற மாதிரியான ஒரு க்ளோ பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு க்ளோ பாக்ஸ் தான் இது. அண்ட் இந்த சென்டர் கன்சோல் வந்து ஒரு ஐலாண்ட் கன்சோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து இதுக்கு கீழேயும் உங்களுக்கு ஒரு USB-A போர்ட், USB-C போர்ட், அப்புறம் ஒரு 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு ஒரு டெட் பெடல் இருக்குது. அண்ட் ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் பெடல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் சீட்ஸ் வந்து கொடுக்கல. பட் 6-way அட்ஜஸ்டபிளில் ஹைட் அட்ஜஸ்டரோட உங்களுக்கு மேனுவல் சீட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் சீட்ஸ் இந்த வெஹிக்கிளில் சுத்தமாக வரல. அண்ட் டிரைவர் சைட் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கைப்படுற இடம் மட்டும் ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக் மாதிரி இந்த ஒரு லெதரேட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஒரு டியூவல் ஸ்டிச்சிங் இருக்குது. இந்த கிராப் ஹேண்டில் வந்து 4 விண்டோஸும் உங்களுக்கு வந்து பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் டச்சில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சைல்ட் லாக்கான பட்டன். அண்ட் இதுதான் வந்து டோர் ஓப்பனர். ஸோ டோர் லீவர் கொடுத்துருப்பாங்கல்ல ஓப்பன் பண்ணுறதுக்கு, அது வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளேயே உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் வந்து வருது. ஒரு 4 ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வாட்டர் பாட்டிலுக்கான ஹோல்டர், நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஒரு சில்வர் கலர் இன்சர்ட் வருது. ஸோ ஒரு டியூவல் டோனில் இருக்கக்கூடிய ஒரு இன்டீரியர் ஸ்டைலிங் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு பவர்டு சைட் மிரர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வித் LED-னுடைய இண்டிகேட்டரோட வருது. பட் இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 360 டிகிரிக்கான சைட் கேமரா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் அது வந்து டம்மி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சைட் கேமரா வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கல. ஸோ 360 டிகிரி கேமரா இந்த வெஹிக்கிளில் கிடையாது. இப்போ இந்த விண்ட்ஷீல்டுக்கு வந்தோம்னா ஒரு ஸ்லோப்பிங்கான விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. 2 வைப்பர் ப்ரொவிஷன் வருது. உங்களுக்கு வைப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரேம்லெஸ் வைப்பர்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய காசு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ADAS ஃபங்க்ஷன் வர்றது வந்து பார்த்துருப்பீங்க. பட் இதில் உங்களுக்கு ADAS ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஒமிட் பண்ணியிருக்காங்க. வேணும்னே ஒமிட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி ரூஃபுக்கு வந்தோம்னா ஃபுல்லி ஒரு மெட்டல் ரூஃப், 2 ரிப்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து டெப்த் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரூஃபுடைய ரிஜிடிட்டிக்காக உங்களுக்கு வந்து அது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ரிப் ஸ்ட்ரக்சர். பட் இங்கே சன் ரூஃப் வர்றது தான் வழக்கம். பட் நம்ம இந்த சன் ரூஃப் இல்லாமல் ஒரு வெஹிக்கிள் லான்ச் ஆகிறத பார்க்குறதுக்கே வந்து அதிசயமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ரியரில் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா மட்டும் வந்துருது. இப்போ இந்த வெஹிக்கிளுடைய சைட் ப்ரொஃபைல், ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயமா பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு 7 சீட்டர் MPV. ஸோ ஏற்கனவே வின்ஃபாஸ்ட்னுடைய அந்த VF7 வெஹிக்கிளினுடைய பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி செஞ்ச வெஹிக்கிள் தான் இது. ஆக்சுவலாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளினுடைய வீல் பேஸ் வந்து சேம் ஆஸ் VF7 தான். 2840 mm வந்து சொல்கிறாங்க. ஸோ 2.8 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வீல் பேஸாக கொடுத்துருக்காங்க. அதே வீல் பேஸ் தான், அதே பிளாட்ஃபார்ம் தான் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளுடைய இந்த டிசைன் ஸ்டைலிங் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியமான அப்பீல் அப்படின்றது இந்த விண்டோ லைனில் இருக்கக்கூடிய இந்த குரோம் ஸ்ட்ரிப்பை மட்டும் தான் சொல்ல முடியும். பட் அதர்வைஸ் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டைலிங் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராமினென்ட்டான ஷோல்டர் லைன் அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் ஒரு பல்ஜியான ஒரு ஸ்டைலிங் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் ஓப்பனர் எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலான ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. பட் ரிக்வஸ்ட் சென்சார் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேசஞ்சர் சைட்லையும் இருக்குது, டிரைவர் சைட்லையும் உங்களுக்கு இருக்குது. அது போக இந்த விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய DLO கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டோர் அண்ட் ரியர் டோர்னுடைய கிளாஸ் ஏரியா வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. பட் ரியரில் 3rd ரோக்கு வந்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் ஏரியா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் உள்ளே இருந்து உட்காந்து பார்க்கும்போது கூட லைட்டாக ஒரு டைட்டான ஒரு ஃபீல், ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக்கான ஃபீல் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த கிளாஸ் ஏரியா ரியருக்கு போதுமான அளவு தான். அண்ட் இந்த வெஹிக்கிளுக்கு இந்த வீல்ஸ் வந்து சின்னதாக ஃபீல் ஆகலை. 19 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. 4 வீல்லையும் டிஸ்க் பிரேக் வருது. ஸோ இந்த ஒரு டார்க்கான ஒரு பிளாக்கிஷ் கலருக்கு வந்து இந்த வீல்ஸ் வந்து பிளாக்காக இருக்கிறது எந்த அளவுக்கு சூட் ஆகுது அப்படின்னு தெரியல. பட் லைட் கலர் காருக்கு பிளாக் வீல்ஸ் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக சூட் ஆகுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப்பிங்கான ரூஃப் லைன் கொடுக்கல. ஸோ அதனால் உங்களுக்கு ஹெட்ரூம் வந்து பெருசாக பாதிக்கப்படாது. ஸோ அது வந்து ஒரு பீப்புள் மூவருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்கலாம். இந்த MPV7 டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காரனுடைய லெங்த் வந்து ஒரு 4.7 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விட்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.8 மீட்டர்ஸ் வருது. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.7 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி VF7 அதே வீல் பேஸ் தான். ஸோ ஒரு 2.8 மீட்டர்ஸ் வருது. அண்ட் ரொம்ப முக்கியம் நம்ம ஊருக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ இது வந்து ஒரு
183 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது போதும்னு நினச்சா போதும், பட் ஃபுல் லோடில் போகும்போது கீழே தட்டுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து இருக்குது. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் 3 லிங்க் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. அண்ட் வின்ஃபாஸ்ட்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா, வெஹிக்கிள் வந்து அவங்களுடைய வியட்நாம் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான். அதுதான் வந்து சிகேடி ரூட்டில் நம்ம ஊருக்கு கொண்டு வந்து நம்ம தூத்துக்குடி பிளான்ட்டில் அசம்பிள் பண்ணி நம்ம ஊரில் வந்து சேல் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளுக்கான சஸ்பென்ஷன் ரீடியூனிங் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரோடுக்கு வந்து ஓட்டி பார்த்தா தான் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ தான் முக்கியமான கட்டம், இந்த வெஹிக்கிள் எப்படி ரன் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு பியூர் இவி வெஹிக்கிள். ஸோ வின்ஃபாஸ்ட்டே ஒரு பியூர் இவி பிராண்ட் தான். ஸோ இந்த வெஹிக்கிளில் இருக்கிறது ஒரு 60 kWh பேட்டரி. ஆக்சுவலாக கரெக்டாக சொன்னோம்னா 60.13 kWh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு அவங்க சொல்கிறது ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேலே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைம்டு ரேஞ்ச் தான் அது, ஒரு 513 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் நம்ம ஒரு 400 to 450 அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட் ரேஞ்சாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருந்தது அப்படின்னாலே ஓரளவுக்கு போதும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஊரில் நம்மளுடைய ஒரு பர் டே ட்ராவல் அப்படிங்கிறது ஒரு லாங் அப்படிங்கிறது ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் வந்து கவரேஜ் பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ திரும்ப போய் நம்ம 400 கிலோமீட்டர்ஸ் கழிச்சு ஒரு சார்ஜிங் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ சென்னையில் எடுத்தோம்னா அட்லீஸ்ட் திருச்சியாவது போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ 60 kWh பேட்டரி வித் ஒரு 500 கிலோமீட்டர் ஒரு கிளைம்டு ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் அவுட்புட், ஸோ இது வந்து 204 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்டரி பேக் அண்ட் மோட்டர் காம்பினேஷனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 280 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ 200 ஹார்ஸ் பவர் அண்ட் 280 Nm டார்க் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கே ஒரு ஈவி காருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் கார் கிடையாது. அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்பஸ் மாதிரி ஒரு பெப்பியான ஒரு கார் கிடையாது அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும். பட் 200 ஹார்ஸ் பவர்ன்றது அந்த அளவுக்கு ஒரு ஸ்லக்கிஷாக இருக்காது, கொஞ்சம் பெப்பியாக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதனுடைய 0 to 100 ஸ்பீடு வந்து அண்டர் 10 செகண்ட்ஸில் ஒரு 9 செகண்ட்ஸ்லேயே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ஒரு அண்டர் பவர்டாக உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகாது. ஸோ ஒரு 200 ஹார்ஸ் பவர் அண்ட் 280 Nm டார்க்கு நம்ம ஊருக்கு போதும் அப்படின்னு நான் சொல்லணும். ஒரு பீப்புள் மூவர் தானே இது. ஸோ அதுக்கு இது வந்து தாராளமாக போதும். இப்போ வின்ஃபாஸ்ட் வந்து ரிலேட்டிவ்லி ஒரு நியூ பிராண்ட். ஸோ நம்ம ஊரில் ஒரு 1 இயராக தான் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து இருக்குது. இது வந்து அவங்களுடைய 3வது ப்ராடக்ட். ஏற்கனவே VF6, VF7 அப்படின்னு 2 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது ஒரு 7 சீட்டரில் VF MPV7 அப்படின்னு கொண்டு வராங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் நீஷில், அதாவது 7 சீட்டர் EV MPV கார்ஸ்லையும் இது வந்து 3வது கார். ஸோ அந்த 3 அப்படிங்கிறது நிறைய இடங்களில் வருது இல்லையா. ஸோ ஏற்கனவே BYD-னுடைய அந்த E-Max இருக்குது, அதுக்கப்புறமா கேரன்ஸ் கிளாவிஸ் இருக்குது. அண்ட் இன்னொன்று கூட நம்ம வந்து ஆக்சுவலாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து MPVன்னு சொல்ல முடியாது, ஒரு SUV-ல. ஸோ மஹிந்திரானுடைய அந்த 9S அண்ட் அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு MPV-ல நம்ம வின்ஃபாஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளை வந்து வின்ஃபாஸ்ட் 24.5 lakhs, அதாவது 24,49,000 அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கான ஒரு கரெக்டான ப்ரைஸிங்காக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸிங்க்கு அவங்க இன்னும் கொஞ்சம் விஷயங்களை பேக் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ப்ரைஸ் வந்து ஒரு 18 to 20 lakhs அப்படின்ற ப்ராக்கெட்டில் லான்ச் பண்ணுவாங்க நினச்சிட்டு இருந்தேன். பட் 25 lakh கிட்டக்க அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா காம்படிஷனுடைய ப்ரைஸிங் அந்த மாதிரி இருக்குது. இப்போ கேரன்ஸ் கிளாவிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 17 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்கும் ப்ராக்கெட்டுக்குள்ளே வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதனுடைய டாப் எண்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது 25 லட்ச ரூபா காரில் போகும்போது. பட் இதில் ஒரே வேரியண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா இதில் ஃபீச்சர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏடாஸ் இல்லை. அண்ட் அதே மாதிரி சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 ஏர்பேக் தான் கொடுத்துருக்காங்க. 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக அவங்க வந்து கொடுக்கல. ஸோ 4 ஏர்பேக்ஸ் தான் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா என்னதான் பாரத் என்கேப்னுடைய கிராஷ் டெஸ்ட் சேஃப்டிக்கு அது போச்சுன்னாலும் 5 ஸ்டார் வாங்குறது கொஞ்சம் டவுட் அப்படின்னு தான் எனக்கு படுது. 4 ஸ்டார் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்த பாசிவ் சேஃப்டி விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது எல்லா கார்ஸுக்குமே வருது. அண்ட் இந்த வெஹிக்கிளினுடைய பிளாட்ஃபார்ம் பற்றி, அவங்க அந்த ரிஜிடிட்டி பற்றி அவங்க பெருசாக எதுவும் சொல்லலை. ஸோ ஏற்கனவே வந்துட்டு இருந்த VF7 பிளாட்ஃபார்மில் தான் இதையும் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது நமக்கு ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் இதனுடைய ரிஜிடிட்டி லெவல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியல. நம்ம ஒரு கன்வென்ஷனலான ஒரு ஐஸ் கார்லேருந்து இந்த ஒரு EV 7 சீட்டருக்கு போகிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறது இதில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அது எல்லாமே இதில் மிஸ்ஸிங் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஒரு நார்மல் ஒரு சின்ன ஹேட்ச்பேக்லேருந்தே வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இதில் அந்த வென்டிலேட்டட் சீட் இல்லை. அதே மாதிரி சின்ன சின்ன கார்ஸ் எல்லாமே மாருதியினுடைய குட்டி ஹேட்ச்பேக்ஸில் இருந்து கூட உங்களுக்கு வந்து 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக வந்துருச்சு. பட் இதில் 4 ஏர்பேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி சன்ரூஃப் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் பையர்னுடைய மைண்ட் செட்டில் நம்ம ஒரு ப்ரீமியம் கார் தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி அந்த சன்ரூஃப் வந்து இருக்குது. அதை யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணலையோ அது வேறு விஷயம். பட் அந்த சன்ரூஃப் இருந்ததுன்னா நம்ம ஒரு ப்ரீமியம் கார் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு இந்தியன் கார் பையர்ஸ் வந்து நம்புகிறாங்க. நிறைய பேர் நம்ம கன்சல்டேஷன்லேயே தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் சன்ரூஃப் இல்லை அப்படிங்கிறதையும் ஒரு மைனஸாக பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஃபேமிலி யூசேஜ், ஒரு 7 சீட்டர் யூசேஜுக்கு கண்டிப்பாக அந்த ஃபேமிலியில் 1-2 குழந்தைங்க இருப்பாங்க. அவங்க சன்ரூஃபை வந்து பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு மைனஸும் இருக்குது. ஸோ இந்த காரை ஒரு ப்ராப்பரான 7 சீட்டர் ஃபங்க்ஷனல் எம்பிவி காரை பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக இந்த வெஹிக்கிளுக்கு வின்ஃபாஸ்ட் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், 3 இயர்ஸுக்கு இது வெஹிக்கிள் இப்போ வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே VF6 VF7லேயும் அவங்க வந்து கொடுத்துட்டு இருந்த ஒரு விஷயந்தான். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இப்போ வாங்குறீங்க அப்படின்னா 2029, அதாவது இப்போலேருந்து ஒரு 3 வருஷம் மார்ச் 2029 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்கலாம். எங்கே அப்படின்னா வின்ஃபாஸ்ட்னுடைய வி கிரீன் சார்ஜஸில், அதாவது வி கிரீன் அப்படிங்கிறது வின் குரூப்னுடைய இந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது வந்து ஏற்கனவே இந்தியாவில் ஒரு 300 பிளேசஸில் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் அந்த வி கிரீன் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக சார்ஜ் பண்ணிக்கலாம் 2029 மார்ச் 31 வரைக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த வெஹிக்கிளுக்கு அவங்க வந்து 2 வாரண்டி ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க. 7 இயர்ஸ் வெஹிக்கிள் வாரண்டி, 10 இயர்ஸ் பேட்ரி வாரண்டி. ஸோ 10 இயர்ஸ் தான் பேட்ரி வாரண்டி கொடுக்குறாங்க. காம்படிஷனோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அவங்கெல்லாம் வந்து 15 இயர்ஸ் அல்லது லைஃப் டைம் வாரண்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி வின்ஃபாஸ்ட் கூட ஒரு மீட்டிங் போகும்போது கூட நம்ம வந்து சொல்லியிருந்தோம், அந்த ஒரு 15 இயர்ஸ் வந்து உங்களால் கொடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா காம்படிஷன் கூட அப்போ தான் நம்ம வந்து போக முடியும் அப்படிங்கிறதுக்காக. பட் இப்போது அவங்க லான்ச் பண்ணிக்கக்கூடிய ப்ராடக்ட் கூட அதே 10 இயர்ஸ்னுடைய பேட்டரி வாரண்டியோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்கன்றதையும் ஒரு பாயிண்ட் பார்க்கணும். பட் 10 இயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டான பீரியட் கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் பாடி வாரண்டி, அதாவது வெஹிக்கிள் வாரண்டிக்கு உங்களுக்கு 7 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெயிண்ட் வாரண்டியும் உங்களுக்கு வந்து 7 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அஷோர்ட் பைபேக் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ 3 இயர்ஸ்க்குள்ளே, அதாவது இந்த வெஹிக்கிள் இப்போ வாங்கிட்டு 3 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ 75% வரைக்கும் பைபேக் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது 5 இயர்ஸில் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா 55% வரைக்கும் உங்களுக்கு வந்து பைபேக் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் டீலர்ஷிப் போய் விசிட் பண்ணும்போது அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வின்ஃபாஸ்ட் VF MPV7. ஸோ இதனுடைய ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 24,49,000 ஸ்டார்ட் ஆகுது. 24,49,000 எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் ஒரே வேரியண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா விஷயங்களையும் பேக் பண்ணி இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த காரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த பிராண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 1 இயர் தான் ஆகுது, இந்த பிராண்டோடைய க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்து வியட்நாம்லேருந்து வந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் இதனுடைய பிளான்ட் வந்து நம்ம ஊரில் தூத்துக்குடியில் தான் இருக்குது. அண்ட் தூத்துக்குடி பிளான்ட் ஓப்பனிங்கு நம்ம போயிருந்தோம். வின்ஃபாஸ்ட்னுடைய இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து உங்களுக்கு வந்து வீடியோ மூலமாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த VF MPV7 உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதனுடைய டிரைவிங்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவுக்கு எவ்வளோ தான். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா பபாய்.